வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையில் 111ஆம் பாகத்தில் மனிதருள் வேறுபாடு பற்றிய 5வது வகுப்பிலை மேலும் சில கருத்துக்களை இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இதுவரைக்கும் 12 காரணங்களை பற்றிய சிந்தனை மேற்கொண்டோம். கருவமைப்பு, உணவு, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம் என்ற 12 காரணங்கள். 13வதாக ஆராய்ச்சி, அறிவின் வெளிப்பாடு ஆராய்ச்சி. ஜீவன்களிலே இந்த அறிவின் வெளிப்பாடுதான் அடுத்தடுத்த உயிரின வரலாறு தோன்றியதற்கே காரணம். தன்னில் இருக்கின்ற குறைபாட்டை எப்படி நீக்குவது என்ற அறிவின் எழுச்சி ஆராய்ச்சியால் ஏற்பட்ட அறிவின் எழுச்சி தான் அடுத்த உயிரினமாக பரிணமித்தது. எனவே மனிதனுக்கு மட்டும்தான் ஆராய்ச்சி என்ற சிறப்பு மேன்மை பெற்றிருக்கிறது என்று சொல்லலாமே தவிர இங்கேதான் பிறந்தது என்று சொல்ல முடியாது. 5 வரைக்கும் உள்ள ஜீவன்கள் கூட, இப்போ ஒரு பூனை வீட்டுக்குள்ள வருது, பாலை காய்ச்சி வைத்திருக்கிறோம், அது பால் குடிக்காது, நாக்கு வெந்துருமே. போய்விட்டு சிறிது நேரம் கழித்து நினைவாக வந்து பாலை கொடுத்துட்டு போயிடும். அப்ப சிறிது நேரத்தில் பால் ஆறிவிடும் என்ற அறிவு, அனுபவம், அந்த அனுபவத்தை பற்றி ஆராய்ச்சி இல்லை என்றால் எப்படி திரும்ப வரும்? எனவே எல்லா ஜீவராசிகளிலும் ஆராய்ச்சி மனப்பான்மை உண்டு என்றாலும் மனிதனிடத்திலே அது மேன்மை பெற்றிருக்கிறது, முழுமை பெற்றிருக்கிறது. இந்த ஆராய்ச்சி 2 வகைகளிலே வெளிப்படுகிறது என்கிறார் வள்ளுவப்பெருந்தகை. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர் பெருமை பெருங்கிற்று உலகு என்பார். இருமை வகை தெரிந்து, அது என்ன இருமை வகை என்றால், மனித வாழ்வின் முழுமைக்கு, மேன்மைக்கு 2 வகையான முதிர்ச்சி தேவை, நிறைவு தேவை. உடல் தேவைகளை நிறைவு செய்து கொள்வதிலே ஒரு முழுமை. அதற்கு இந்த பூமியில உள்ள இயற்கை வளங்களை கண்டெடுத்து அதை ஆராய்ந்து பார்த்து உருமாற்றி, தரம் மாற்றி, அழகுபடுத்தி வாழ்க்கை வசதிகளாக ஏற்படுத்தப்பட்டவைதான் இன்றைக்கு பல்வேறு வகையான சாதனங்கள். இவையெல்லாம் அறிவின் ஆராய்ச்சியின் வெளிப்பாடுதானே.
இது பருப்பொருள் ஆராய்ச்சின்னு சொல்லுகிறோம். இதுல எல்லோருக்கும் நன்மை மட்டுமே கிட்டுமா என்று பார்க்கின்ற போது, அணுவை கண்டெடுத்தது விஞ்ஞானத்தின் மிக பெரும் வெற்றி என்றாலும், அணுகுண்டு கண்டெடுத்தது விஞ்ஞானத்தின் மிக பெரும் வீழ்ச்சி தானே. அது இருப்பதனால்தான் இன்றைக்கு யுத்தமே தொடர்ந்து கொண்டிருக்கிறது உலகத்துல. யுத்த கருவிகளே இல்லை என்றால் யுத்தம் எப்படி செய்ய முடியும்? அப்போ இது விஞ்ஞானத்தின் வீழ்ச்சி. இதை பருப்பொருள் ஆராய்ச்சியில் பயன்பாடு, குறைபாடு என்ற 2 நிலைகளிலே இருக்கும். இதிலே பயன்பாட்டை மட்டும் எடுத்துக்கொண்டு குறைபாட்டை நீக்க வேண்டும் என்றால், தன்னை போல் எல்லோரையுமே மதிக்கக்கூடிய மனப்பக்குவம், அறநெறி, தெய்வத்தின் கருணை இருக்க வேண்டும். கண்ணதாசன் அழகா சொல்லுவார், தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே. அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. அப்ப கருணை இல்லை என்றால் இன்னொரு உயிரினுடைய துன்பத்தையோ நட்டத்தையோ கருத்தில் கொள்ளவே மாட்டாங்க. யார் என்ன துன்பப்பட்டாலும் பரவாயில்லை, நான் நல்லா இருந்தா போதும் என்றதுதான் இருக்கும். அந்த அறிவை தருவது நேர்மை என்ற தத்துவ ஆராய்ச்சி. அப்ப கூர்மை, நேர்மை. கூர்மை என்பது பருப்பொருள் ஆராய்ச்சி. கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து இயற்கை வளங்களை வாழ்க்கை வசதிகளாக உருமாற்றி, தரம் மாற்றி, அழகுபடுத்தி அனுபவிக்கின்ற அறிவின் சிறப்பு. இவற்றில எந்த வகையிலையும் குறை ஏற்படாமல், பாதிப்பு ஏற்படாமல், நன்மைகள் என்ற ஒரு பக்கத்தை மட்டுமே பயன் கொள்ளக்கூடிய அறிவின் சிறப்பு நேர்மை என்ற தத்துவ ஞானம். எனவே கூர்மை, நேர்மை என்ற இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர், ரெண்டும் விளங்கிவிட்டால் ஒரு மனிதன் அறம் சார்ந்துதான் வாழ்வானே தவிர எதிர்முனைக்கு போகவே மாட்டான். அப்ப அறம் சார்ந்த வாழ்க்கை என்ன? தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தருகின்ற எண்ணம், சொல், செயல். இப்படி சமுதாய மேன்மைக்கு அடிப்படையான குணங்கள் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர். அடுத்ததாக 14வது பழக்கம். பழக்கம் என்பது என்ன? பழகுவது பழக்கம். பழக்கம் என்பது பழகுவது, அது விளக்கும் போதே விலகுவது என்பார் கண்ணதாசன். பழக்கம் என்பது பழகுவது, அது விளக்கும் போதே விலகுவது. இப்ப விளக்கினால் விலகுமா? எல்லாமே விலகிடுமா? அது கொஞ்சம் உறுதியான மனம் இருந்தால் எல்லாவற்றுமே மாற்றிக்கொள்ள முடியும். சில பேரு ஆண்டு கணக்காக பழகிவிட்டால் 5ல் வளையாதது 50ல் வளையுமா என்பது போல அது விளக்க முடியாமல் தவிப்பதும் உண்டு. அதனால் எதை பழகிக் கொள்வது என்பதிலே ஒரு தெளிவு இருக்க வேண்டும். எதை பழக்கப்படுத்துவது என்பதிலே நேர்மை இருக்க வேண்டும். இப்போ அரசாங்கமே மதுபான ஆலைகளை திறந்து வைக்கிறது. அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்றவரே போதை வஸ்துக்களை விற்பனை செய்கிறார். யாரும் அவரை சிறைப்படுத்தவோ தண்டிக்கவோ முடியாது. இதனுடைய விளைவு என்ன? ஒரு சமுதாயமே நாசமா போகும்.
ஏனென்றால் தீயவற்றை பழகுவது மிக எளிது, நல்லதை பற்றிக் கொள்வது மிக கடினம். அது சென்ற நட்பு காரணத்திலே பார்த்தோம், விரிவாக பார்த்தோம். இனி நல்ல பழக்கங்களை கற்றுத்தர வேண்டிய நேர்மை அதிகாரிகள், தலைவர்களிடத்தில் இருக்கணும். அப்ப யார் சமுதாயத்தை நான் கட்டி காப்பாற்றுகிறேன், காலுக்கு செருப்பாக இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும் இல்லையா? அப்பதான் காப்பாற்றுவார்கள். அந்த தகுதி யாருக்கு இருக்கும்? இராணுவத்திலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு இருக்கும். இப்ப இராணுவத்திலே பணியாற்றி ஓய்வு பெற்றால் சிப்பாயா இருந்தா வாட்ச்மேன் வேலை கொடுப்போம். இல்லை கொஞ்சம் ஹை கேட்டரா இருந்ததுன்னா ஏதோ ஒரு பேங்க்லயோ அலுவலகத்திலேயோ ஒரு நிர்வாக அதிகாரி என்ற அளவில் கொடுப்போம். யாரையும் அவரை மந்திரியாகவோ எம்எல்ஏவாகவோ ஆக்க மாட்டோம். ஆனா சமுதாயத்தை சீழிக்கின்ற குணம் உள்ளவர்கள் எல்லாம் தலைவர்களாக்கி மாலை போட்டு மரியாதை பண்ணி அவர்களை தேர்ந்தெடுக்கவும் தயங்க மாட்டோம். அப்புறம் தீய பழக்கத்திலிருந்து யாரை காப்பாற்றுவது? ஸோ இன்றைக்கு தீய பழக்கங்களிலிருந்து நம்முடைய இளம் தலைமுறையை காப்பாற்றுவதை விட பெரிய தலைவலி வேற எதுவுமே கிடையாது. பள்ளிக்கு அனுப்ப முடியல, கல்லூரிக்கு அனுப்ப முடியல, பல்கலைக்கழகத்துக்கு அனுப்ப முடியல. எல்லா இடத்துலையும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர், ஆபத்து காத்திருக்கிறது. மது போதைகள், பாலியல் குற்றங்கள் என்று ஆபத்து காத்திருக்கிறது. எனவே இதெல்லாம் பழகிவிட்டால் சமுதாயம் பிறகு எப்படி மேல வர முடியும்? எனவே தீயவற்றை பழகுவது எளிது, அவற்றிலிருந்து விடுபடுவது மிக மிக கடினம். அதனால் ஒன்றை தேர்ந்தெடுக்கின்ற போதே அதனுடைய குறை நிறைகளை ஆய்ந்து பார்த்து விட வேண்டும். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். எதை செய்யலாம் என்று நாம் நினைக்கிறோமோ அந்த காரியத்தை செய்தால் வரக்கூடிய விளைவுகள் தனக்கோ பிறருக்கோ ஆராய்ந்து பார்த்து நன்மை தருவனவற்றை மட்டுமே கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது தாட் பிகம்ஸ் ஆக்ஷன், எண்ணமே செயலாகும். ஆக்ஷன் பிகம்ஸ் ஹேபிட், திரும்ப திரும்ப செய்கின்ற போது அந்த செயலே பழக்கமாகும். ஹேபிட் பிகம்ஸ் கேரக்டர், அந்த பழக்கம் ஒருவனுடைய குணாதிசயத்தை நிச்சயிக்கும். கேரக்டர் டிசைட்ஸ் பர்சனாலிட்டி, ஒருவனுடைய அறிவாட்சி தரத்தை நிச்சயிப்பது குணங்கள். பர்சனாலிட்டி டிசைட்ஸ் டெஸ்டினி, வாழ்க்கையின் என்னவாக போகிறோம் என்பதை இந்த அறிவாட்சி தரமே நிச்சயிக்கும். அதனால் எந்த ஒன்றை பழகுவது என்பதை அந்த செயல் செய்வதற்கான அந்த ஊக்கத்திலேயே அதை முறைப்படுத்தி விட வேண்டும். அப்ப தீயவற்றை தவிர்த்து நல்லவற்றை மட்டுமே பயன் கொள்ள முடியும். அந்தந்த நாட்டின் பண்பாடு, கலாச்சாரம், குழந்தைகள் வளர்கின்ற சூழ்நிலை, இவற்றை பொறுத்து பலவற்றை கற்றுக்கொள்கிறது. இப்போ ஒரு இடத்துல உயர்ந்தது என்று சொல்வது இன்னிடத்துல ஏற்றுக்கொள்ள முடியுதா? அதாவது இந்த பண்பாடு கலாச்சாரம் என்று பேசுகின்ற போது பொதுவா இந்திய கலாச்சாரம் உலகத்திலே உயர்ந்தது என்று மாறு தட்டிக் கொள்வோம். இப்போ சிந்தனை என்ன, கேள்வி என்ன என்றால்,
சரி, இந்தியால பிறந்ததுனால நம்ம பெருமை பாராட்டுகிறோம். எங்க கலாச்சாரம் தான் உலகத்திலேயே சிறந்தது என்று. சப்போஸ் நம்ம வேறு அமெரிக்காவிலயோ, வேற நாட்டில பிறந்திருந்தா, அப்ப என்ன சொல்லுவோம்? என்னுடைய கலாச்சாரம் உயர்ந்ததுன்னு தான் சொல்லுவோம். அப்ப காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பது போல அவரவர்களுக்கு அவரவர் கலாச்சாரம் உயர்ந்தது தான். அப்ப பொதுவான ஒரு கலாச்சாரம் என்ன என்றால், மனித நேயத்தை காப்பாற்றுவதே உண்மையான கலாச்சாரம். அப்ப அது தகுந்த மாதிரி பழக்கவழக்கங்களை உருவாக்கி சமுதாயத்திலே கற்பிக்கவும், அதை பாதுகாக்கவும் வேண்டும். இதற்கு தகுந்தாற்போல சம்பத்துக்களும் மாற்றம் பெறும். இப்ப ஆராய்ச்சி, பழக்கம் இந்த 2மே எப்படி சம்பத்துக்களே மாற்றம் ஏற்படுத்துகிறது? இப்போ ஆராய்ச்சி செய்து ஒரு புதிய கண்டெடுப்பு, அதை பல கோடி தந்து தொழிலதிபர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நம்ம கூகுள் சிஇஓ பிச்சை. அது போல புதிய கண்டெடுப்புகள் செய்கின்ற போது அதற்கு துணை செய்வது கருமையத்தினுடைய புண்ணிய பதிவுகள், நல்ல ஒழுக்க பழக்கங்கள், நல்ல குணம், அறிவுத்திறம் இவை எல்லாமே அதற்கு துணை செய்தால்தான் சாதனைகளை செய்ய முடியும். அப்ப ஆராய்ச்சி செய்பவர்கள் நல்ல பழக்கத்திலே உள்ளவருடைய முகத்தோற்றம், குணம், அறிவின் சிறப்பு, அவர்களுக்கு என்று உள்ள ஒரு சமுதாய களம். ஆராய்ச்சியாளர்கள் பொதுமக்களுக்கு தெரிந்திருக்க மாட்டாங்க. பொதுமக்களுக்கு தெரிந்தல சினிமா நடிகர்களும், அரசியல்வாதிகளும், விளையாட்டு வீரர்களும் மட்டும்தான். இவர்களால் நாட்டுக்கு, மக்களுக்கு என்ன நன்மை என்பதை தேடித்தான் பார்க்கணும். ஆனா நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தியவர்கள் அத்தனை பேர் விஞ்ஞானிகள். பயன்படுத்துகிற அத்தனை பொருட்களும் விஞ்ஞானத்தால் விளைந்தவையே. அந்த விஞ்ஞானிகள் என்று ஒரு உலகம் இருக்கு. அங்கே அவர்களும் கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க, பெரிய பெரிய கருத்தரங்குகள் நடத்துவாங்க. அந்த கற்றோர்கள் அங்கே இடம்பெறுவார்கள், கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள். அது உயர்ந்த புகழாக இருக்கும். உடல் வலிவு, உடல் நலம், செல்வம் தானே வந்துடும். அதே போல் நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் சூதாட்டம் ஒரு பழக்கம்தான். விளைவு என்னாகும்? நீங்க சூதாடி, குடிகாரன், திருடன், சோம்பேறி இவங்க முகத்தையெல்லாம் பாருங்களேன். பார்த்தாலே விடியா மூஞ்சின்னு சொல்லுவோமே, அது மாதிரி இருக்கும். போய் போய் இவன் மூஞ்சில் உமிழ்ச்சிமேன் இருக்கும். அதுவே நல்ல ஒழுக்க பழக்கம், நற்குணங்கள், நேர்மை, உழைப்பு, தன்னம்பிக்கை உள்ளவங்க முகத்தை பாருங்க. ஒரு தெளிவு, மன உறுதி, ஊக்கம் எல்லாம் இருக்கும். அப்போ நல்ல சிந்தனைகள், நல்ல பழக்கங்கள் உள்ளவர்களிடத்திலே குணம், அறிவு, அவர்களை சார்ந்தவர்களுடைய பாராட்டுதல், நற்பழக்கத்தால் செல்வம் ஈட்ட முடியுமா என்றது அது வேற. அது உழைப்பு, திறமை, மற்றதுல. ஆனால் தீய பழக்கத்தால் சூதாளியினுடைய குடும்பம் என்றைக்காவது வளமாக வாழ்ந்ததாக சரித்திரம் உண்டா? குடிப்பழக்கம் கூட ஒரு குவார்டர் ஆஃப் அடிச்சுன்னா ஃபிளாட் ஆயிடுவான். ஆனா சூதாட்டத்தின் பழக்கம் என்றைக்கு முடியும்? அந்த போதை தனிவே தனியாது. அதனால் நல்ல பழக்கங்களை மட்டுமே தேர்வு செய்து பழகிக்கொள்ள வேண்டும். களவும் கற்று மற என்பது போக்கத்தவன் சொன்ன பழமொழி. கற்றது மறக்காது.
இந்த பழக்கம் திரும்ப திரும்ப செய்யப்படுகின்ற போது அடுத்து வரக்கூடிய சந்ததி இதையே பின்பற்றும். அப்ப இங்கே பழக்கம் என்பது அங்கே வழங்கி வருவதனால் அது வழக்கம் என்று ஆகிவிடுகிறது. அப்ப வழங்கி வருவது வழக்கம். இப்ப வழக்கத்தால் என்ன மாற்றங்கள்? இந்த தொழில் செய்பவர்கள் இந்த முகபாவனை இருக்கிறாங்க. விவசாயின்றது முகத்தை பார்த்தா தெரியும், ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ கடின உழைப்பாளிகள் எல்லாம் பார்த்தாலே தெரியும், உடல் வலிவு, அவருடைய கட்டமைப்பு பார்த்தாலே தெரியும். அதே போல குணங்களிலே உழைப்பவன் கொடுக்க தயாரா இருப்பான், வியாபாரி கொடுக்க மாட்டான். ஒரு முறை ரத்தன் டாடா இடத்துல நிருபர்கள் கேள்வி கேட்ட போது, நீங்க எப்பவும் அரசாங்கத்துக்கு வாரி வழங்குறீங்க, நல்ல காரியம்னு சொன்னா முதல்ல நீங்க தான் அள்ளி கொடுக்குறீங்க, உங்களை போல் அம்பானி கொடுக்க மாட்டேன்றாருன்னு கேட்டார். அதுக்கு ரத்தன் டாடா சொன்ன ஒரே பதில், நான் தொழிலதிபர், அவர் வியாபாரி. அப்படின்னு அர்த்தம், வியாபாரி விட்டு கொடுக்க மாட்டான். குப்பையில போட்டாலும் போடுவானே தவிர விலை குறைச்சி தர மாட்டான். இப்போ மாலுக்கு போறோம், எல்லாம் டிஜிட்டல் துல்லியமான எடை கறி வச்சிருப்பான். ஏதோ நம்ம கரெக்டா எடை போட்டு கொடுப்பான்னு மட்டும் இல்ல, கிராம் சுத்தம் விலை போட்டு வாங்கன்னு அர்த்தம். ஒரு கிராமுக்கும் கூட காசு வாங்கிடுவான். ஆனா உழவர் சந்தையில 6 கிலோ வாங்கினீங்கன்னா கூட ஒரு 50 கிராம் எடுத்துட்டு போங்க. அதுவும் நீங்க முடியிற நேரத்துக்கு போயிட்டீங்கன்னா விலையும் கோச்சிருவாங்க, எடுத்துட்டு போங்கன்னு அள்ளி போடுவாங்க. வேண்டாங்க, எடுத்துட்டு என்ன பண்ண போறோம், கொடுங்க, பக்கத்துல கொடுங்க அப்படிம்பாங்க. அந்த கருணை தொழில் செய்பவரிடத்திலே தான் இருக்கும். இதை வழக்கத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்றால், எத்தனையோ சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் வழக்கம்தான். இறைவனை வணங்குவதே வழக்கம் தானே. சின்ன குழந்தையிலிருந்து கோவிலுக்கு போகணும்னு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துறாங்க. இளமை பருவம் வருகின்ற போது, அட போமா நீ போ, எனக்கு வேலை இருக்கு, நான் காலேஜ் போகணும், அங்க போகணும்னு போயிடுவாங்க. திருமணம் ஆன உடனே மறுபடியும் மனைவி கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயில சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடைப்பட்ட கேப், அப்போ ஏன் எதுக்காக போறோன்ற ஒரு கேள்வி கேட்டு என்ன சொல்லுவாங்க, போனா நல்லது, அவ்வளவுதான். என்ன நல்லதுன்னு சொல்ல முடியுமா யாராவது? அப்ப இதெல்லாமே வழக்கத்தில் வருபவைகள். அதுல நல்லது இருக்கோ இல்லையோ, அது நமக்கு பல வகையில் துன்பத்தை தருமோ தராதோ, எதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. இது என்னுடைய வழக்கம், இப்படிதான் செய்யணும், அதை செய்யலன்னா தெய்வ குத்தம் ஆயிடும். தெய்வ குத்தம்னா என்ன? அதாவது இந்த சடங்குகளை செய்யவில்லை என்றால் தெய்வ குத்தம் என்று போதிக்கின்ற இந்த மதவாதிகள், ஒழுக்கம் தவறுவது தெய்வ குத்தம் நீங்க யார் சொல்றாங்களா? இன்னும் இப்பெல்லாம் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னா, பரிகாரம் பண்ண பகவான் மன்னிச்சிருவான். அப்போ துணிந்து பாவத்தை செய்கிறார்கள் மக்கள். பரிகாரம் பண்ண சரியப்படும் நம்பிக்கை இருக்குல்ல. கொலைகள் செய்பவனும் கொள்ளையடிப்பவனும் கோவிலை கட்டுவது எதுக்காக? பாவத்தின் சம்பளத்தை சாமிக்கு தந்துவிட்டு காசு பணமும் மீண்டும் என்ன என்று என்.எஸ். கிருஷ்ணன் அந்த காலத்திலே பாட்டு படிச்சிட்டார். இப்படி வழக்கத்தால் ஏற்படக்கூடியவை. சாமி சொல்லுவாங்க, எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை, இவை ஒப்ப தோன்றிய எத்தனையோ செயல்கள்.
அந்த செயல், அந்த கருத்து என்று சிந்தனைக்கோ அனுபவத்திற்கோ துன்பம் அளிக்குமெனில் தவிர்ப்போம். இப்ப என்ன துன்பம்? தேவையில்லாம லீவ் போட்டுட்டு போயிட்டு நெருக்கி அடிச்சு முண்டி அடிச்சு நழுவி விழுந்தா செத்து போறது. மிச்சமானாலும் தட்டுல காசு, உண்டியில காசு, மாலைக்கு காசு, இப்படி போயிட்டு வர செலவுன்னு ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்றது. இதெல்லாம் என்ன நன்மை வரும்? வீட்டு செலவுக்கு காசு குறையும். இதுல கடன் வாங்கியும் நன்கொடை தர ஆளுகளா இருக்கிறாங்க, புண்ணியம் கிடைக்கும். இப்படி வழக்கத்தில் எத்தனையோ சடங்கு சம்பிரதாயங்கள் பிறந்ததிலிருந்து செத்து போற வரைக்கும் இருக்குங்க. பிறந்த குழந்தையிலிருந்து செத்து போன மட்டும் இல்லை, செத்து போனதுக்கு அப்புறமும் இருக்குது. பித்ரு தோஷம் இருக்க, வருஷ வருஷம் பிண்டம் வைக்கிற வேலை, அது வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த வழக்கங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கு எந்த அளவிலே தேவை, எதெல்லாம் தவிர்த்து விடலாம் என்பதை, ஏன்னா அறிவியல் இருக்கு, வேதத்திலே தத்துவம் இருக்கு, இதை தெளிவாக விளங்கிக் கொண்டால் அதிலிருந்து விடுபடக்கூடிய மன உறுதியும் தெளிவும் பிறக்கும். கடைசி காரணம், 16வது காரணம், மிக முக்கியமான காரணம், ஒழுக்கம். இந்த 7 சம்பத்துக்களுக்கான 16 காரணங்கள் என்ற ஒரு வட்டம் போட்டால், ஒரு வட்டத்துல இந்த 16 காரணங்களை ஒவ்வொன்றா அடுக்கிட்டு வந்தோம் சொன்னா, கருவமைப்புக்கு பக்கத்தில் ஒழுக்கம் நிற்கும். இது 16, மறுபடியும் கருவமைப்பு 1. இப்போ ஏன் அடுத்த இந்த முடிவு அந்த தொடக்கம்? ஒழுக்கம் முடிகிறது, அடுத்த தலைமுறைக்கு கருவமைப்பு தொடர்கிறது. ஏனென்றால் இந்த ஒழுக்கம் தான் கருவமைப்பை நிச்சயிக்கிறது. நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தால் கருமையம் தூய்மையாக இருக்கும், புண்ணிய பதிவுகள் அதிகமாக இருக்கும், எல்லா சம்பத்துக்களும் வாழ்க்கையில நிறைவாக வந்து சேரும். ஒழுக்கம் தவறிவிட்டால் கருமயம் கெட்டு போகும். எல்லா துன்பங்களும் விலை கொடுக்காம வந்து சேரும், தேடி வந்து சேரும். உப்பைக்கு போன மழை பெய்யுது, பஞ்சுக்கு போன காத்தடிக்கின்ற மாதிரி இருக்கும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், எல்லா வகையிலையும் மேன்மை தரக்கூடியது ஒழுக்கம். அதனால் அது உயிரினும் ஓம்பப்படும் என்றார். அதாவது ஒழுக்கம் தவறுவதை விட மரணம் இனியதுங்கிறார். ஒழுக்கம் தவறுவதை விட மரணம் இனியது. அதத்தான் நாகரிகம் சொல்லுவாங்க. நா அகம் இரிகம். நாக்கு சொல், அகம் அகம் பிரம்மாஸ்மி ஆத்மா, இரிகம் மனசு. அப்போ ஆத்மா உடல் மையத்தில் இருக்குது, நாக்கு கழுத்துக்கு மேல இருக்குது. அகத்தில் இருந்து வருகின்ற அனுபவங்களின் பிரதிபலிப்பு மூளையில மோதி நாக்கு வழியாக, வாய் வழியாக சொல்லாக மாறும். அப்ப எதை சொல்ல வேண்டும் என்றால், அகமாகிய மனசாட்சி என்ன சொல்ல வருகிறதோ. என் அனுபவங்களை பேசுறதுல எதை பேசுவது எதை பேசக்கூடாதுன்னு ஒரு சென்சார் இருக்குங்க. எல்லோருக்கும் நன்று தீய அனுபவங்கள் இருக்கும். இதுல எதை பேசணும் எதை பேசக்கூடாது வள்ளுவர் அழகா சொல்வார்.
ஒரு அனுபவம் மற்றவர்களுக்கு பயன்படும் என்றால் அதை விரிவாக பேசணும். மற்றவர்களுக்கு பயன் தராது என்றால் அதை சொல்லாம விட்டுடணும். அப்படியே சொல்ல வேண்டிய கட்டாயம் சூழ்நிலை ஏற்பட்டாலும் தந்தி அடிப்பதை போல சுருக்கமாக சொல்லிவிட்டு முடிச்சிடணும். நல்ல அனுபவங்களை விரிவாக பேசலாம், துக்கப்பட்டதை விரிவா பேசக்கூடாது. ஏன்னா இதே துக்கம் இன்னொருத்துக்கு வரப்போறது இல்லை. ஆனா துக்கத்தை விரிவாக பேசக்கூடாது. இது போல நம்முடைய கருமையத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு முழு முதற் காரணம் தேவ நீதியோடு இணைந்த அற வாழ்க்கையின் கோட்பாடு ஒழுக்கம். ஒழுக்கம் என்பதே சுய ஒழுக்கம் தான். நமக்குத்தான் ஒழுக்கம், மற்றவங்களுக்கு கிடையாது. நாம் அடுத்தவன் ஒழுக்கமா இருக்கிறான்னு பார்க்கிறோமே தவிர நாம ஒழுக்கமா இருக்கணுமான்றதை பார்க்கறது இல்லை. எனவே மனசாட்சி சொல்வதையே மனம் சுமந்து வர வேண்டும், அதையே வாய் உச்சரிக்க வேண்டும். அப்ப அந்த கருத்துக்கள் தெய்வீகமாக இருக்கும், பயனுள்ள கருத்துக்களாக இருக்கும். அதுக்கு தான் வாய் கொடுத்துருக்கிறானே தவிர கண்டதை பேசுறதுக்கு வாய் கொடுக்கல. பல குடும்பங்கள்ல பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னா இந்த வாய் உளறுவாயா இருக்கிறதுனால தான். வாய் உளறுவாயா இருக்கிறதுனால தான். அதாவது ஒரு அறிவாளியின் வாய் அவருடைய மனதிலே இருக்கிறது, ஒரு முட்டாளின் மனம் அவன் வாயில இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இது போல நல்லவற்றை பார்ப்பது, கேட்பது, பேசுவது, செய்வது இவை எல்லாமே ஒழுக்கம். தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ, உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தரக்கூடிய எண்ணம், சொல், செயல், ஒழுக்கம். இதுவரைக்கும் வேதத்தை மகர்ஷி ஒருவரை தவிர ஒழுக்கத்திற்கு ஒரு சாமியம் சொன்ன மகான்களே கிடையாது. எந்த தத்துவ நூல்வன் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இது ஒழுக்கம், இது ஒழுக்கம், இது ஒழுக்கம் லிஸ்ட் போட்டே போவாங்களே தவிர எது ஒழுக்கம் என்பது அந்த லிஸ்ட் முடியவே முடியாது. அது மட்டுமல்ல, ஒழுக்கத்தை போதித்து கொண்டே ஒழுக்கத்தை மீறுகின்ற ஒரே ஜீவன் மனுஷன்தான். பேச்சுல பாருங்க என்ன ஒழுக்கம் இருக்குன்னு. அது தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்களே, இந்த ரஜினி சினிமா சொல்லுவாங்க இந்தியன் பேசாம இருக்க முடியாதுன்னு. ஒழுக்கத்துல பேசுவது உலகத்திலேயே நம்பர் 1 நம்ம தமிழர்கள் தான். ஆனா வாழ்க்கையில் இருக்கான்னு பார்த்தோம்னா தலை சொல்ல வேண்டியதுதான். இப்படி இன்டிசிப்ளின் பீப்புள் டீச்சிங் அஸ் டிசிப்ளின். இன்டிசிப்ளின் பீப்புள் டீச்சிங் அஸ் டிசிப்ளின். தர்மத்தை பத்தி வியாபாரி பேசுவான், நேர்மையை பத்தி அரசியல்வாதி பேசுறான், ஒழுக்கம் கற்பு பத்தி மதவாதி பேசுறான். எங்க இருக்குதெல்லாம்? கொள்ளையடி போன் வள்ளலை போல, கோவிலை இடிப்பவன் சாமியை போல, ஊழல் செய்பவன் யோகியன் போல, ஊரையை போன் உத்தரம் போல வாழ்கின்றான். இங்கே நன்மை தீமை என்பது என்ன, பாவ புண்ணியம் என்பது என்ன? எனவே இன்றைய சமுதாயத்தில் ஒழுக்கத்தை தேட வேண்டிய நிலையில இருக்கிறோம். ஏனென்றால் ஒழுக்கம் பழக்கத்தில் வருவதல்ல, அது பரம்பரையில் வருவது, கருவிலே வருவது. அப்ப நல்ல ஒரு கணவன் மனைவிக்குத்தான் நல்ல குழந்தைகள் பிறக்கும். அதனாலதான்
ஒரு பிள்ளையை பெறுவதற்கு முன்பு அதை பெறக்கூடிய கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்ற இலக்கணத்தை வகுத்தது உலகத்திலேயே இந்திய தத்துவம் தான். நான் அதை காத்துல விட்டது இந்தியர்கள் தான். பிறகு சந்ததி எப்படி இருக்கும்? ஒவ்வொரு தலைமுறைக்கும் திறமை வளர்ந்து கொண்டே போகிறது, தரம் குறைந்து கொண்டே போகிறது. விளைவு என்ன இருக்கும்? உடல் நோய்கள், மனக்குழப்பங்கள், வாழ்க்கை சிக்கல்கள், உறவை விட பகை அதிகம், இணக்கமான குடும்பத்தை விட டைவர்ஸ் ஆகிற கேஸ்கள் அதிகம். இது என்னன்னு சொல்லுவதுங்க? எனவே ஒழுக்கத்தின்படி வாழ்ந்தால் ஆத்மா தூய்மை பெறும். எந்த ஒரு எண்ணம் சொல் செயலையும் தீர்க்கமாக எண்ணி துணிக கர்மம் என்று வள்ளுவன் சொன்னது போல ஆராய்ந்து பார்த்து அதை செயல்படுத்தக்கூடிய பக்குவம் வந்து விட்டார் எல்லாமே நன்மையாகத்தான் இருக்கும். இருபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறின் என்று ஒரு தீர்ப்பை தருகிறார் வள்ளுவ பெருந்தகை. ஒவ்வொரு பிறப்பிலையும் 7 தலைமுறைகள் வரைக்கும் ஒவ்வொரு சந்ததியும் பழி செயலை செய்வதற்கு பயப்படுகின்ற, வெட்கப்படுகின்ற சந்ததியாகவே அமைந்து விட்டால் 8வது தலைமுறை அவதார புருஷனாக தெய்வீக பிறப்பாக இருக்கும் என்கிறது எல்லா இதிகாசங்களும். எனவே ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதை பைபிள்ல கூட நீ 7 முறை ஸ்நானம் செய்யவில்லை என்றால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று இருக்கும். 7 தடவை குளிக்கிறது அர்த்தமா? உடல் தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். சொல்லுக்கு மூலம் எண்ணம், சொல்லும் சொல்லுக்கு பிறகும் செயல். எனவே அகத்தூய்மை என்பது வாய்மை. அகம் தூய்மையாகி அவதார புருஷனாகலாம். மகான்கள் சொல்லி வைத்த கருத்துக்கள் இவற்றை தெளிவாக விளங்கிக் கொள்ளாததால் தெரிந்த அரைகுறை அர்த்தத்தையே சாஸ்திரமாக்கி கொண்டார்கள். இன்றைக்கு எத்தனை யூடியூப்ல பாருங்க, கோவிலெல்லாம் இப்போ குத்து டான்ஸ் வந்துட்டாங்க. யாரும் ஆன்மீக சொற்பொழிவுகளை நிகழ்த்துவதில்லை. அப்படியே ஏற்பாடு செய்தால் யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. எல்லாம் குத்து டான்ஸ்க்கு வந்துட்டாங்க. எப்படி பண்பாடு, கலாச்சாரம், ஒழுக்கம் எல்லாம் வரும் சொல்லுங்க பார்ப்போம். எங்கும் சமுதாயத்தில் ஒழுங்கினம்தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஒழுக்கம் எல்லாம் புத்தகத்தில் இருக்குது, திருக்குறள் இருக்குது, கண்ணுக்கு காணாம இருக்குது, அவ்வளவுதான். எனவே இதை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகின்ற முயற்சியிலே உள்ளது மனவளக்கலை மன்றங்கள். விடாமுயற்சியோடு பயிற்சி செய்தால் மேற்கொண்டாவது நம்மை நாம் காத்துக்கொள்ளலாம். நம்முடைய குழந்தைகளும் கற்றுக்கொண்டால் அவர்களும் இந்த வழியிலே இன்னும் மேன்மை பெறலாம். அப்படி வரக்கூடிய சந்ததிகள் நிறைவாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். 7 தலைமுறைகளுக்கு பிறகு பிறக்கின்ற எல்லோருமே மகான்களாக, அவதார புருஷர்களாக இருப்பார்கள். அப்ப இந்த சமுதாயம் எப்படி இருக்கும் பாருங்க. அதுதான் பரிணாமத்தின் நோக்கமே.
தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அதர்மமே இல்லாமல் தர்மம் மட்டுமே நிலைத்த ஒரு தன்மை. அது ராமராஜ்யம் சொல்றாங்க பாருங்க. ராமன் பட்டாபிஷேகம் முடிச்சு ராஜ்யம் நடத்துற போது அயோத்தி மக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், எல்லோருமே ஒழுக்க சீலர்களாக, அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படாதவர்களாக இருந்தார்கள் என்று ராஜாஜி ராமாயணத்துல ஒரு குறிப்பு கொடுக்கிறார். இருந்திருப்பாங்களான்ற ஒரு கேள்விக்குறி. இருந்தால் ராமராஜ்யம் என்றால் இதுதான், இதுக்கு பேரு தான் ராமராஜ்யம். ராமர் கோவில்கள் வச்சுக்கிட்டு பஜனை பண்ணா மட்டும் ராமராஜ்யம் வந்துடாது. ஒவ்வொரு மனிதனும் ராமனாக மாற வேண்டும். அப்பதான் ராமராஜ்யம் வரும். இயற்கையின் பரிணாம நீதியே வேறுபாடுகளுக்கு காரணம். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? அப்படித்தான் எதிர்பார்க்கிறோம். அவங்கள பாரு, இவங்கள பாரு, அவனாலெல்லாம் நடக்கும், நீ ஏன் இப்படி இருக்கிற? ஒவ்வொருவரும் யூனிக் பர்சனாலிட்டிஸ், தனித்துவம் வாய்ந்தவர்கள். ஒன்றை போல் மற்றொன்று இருக்காது. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ், நேச்சர் நெவர் ரிப்பீட்ஸ். முடிந்த கதை தொடர்வதில்லை, இறைவன் ஏற்றினிலை. தொடர்ந்த கதை முடிவதில்லை, மனிதன் வீட்டினிலை என்றார் கண்ணதாசன். சோ முடிந்த கதை தொடர்வதில்லை, ஹிஸ்டரி நெவர் ரிப்பீட்ஸ். இயற்கையின் கணக்கில் நிகழ்ந்தவை மீண்டும் நிகழாது. என்றைக்கும் எப்போதும் புதுமைகளாகத்தான் இருக்கும். அப்ப வேறுபாடு என்பது பரிணாம விதி. இதை மாற்ற நினைப்பது அறியாமை. அப்ப என்ன செய்வது? ஏற்றுக்கொள்வதுதான் தீர்ப்பு. இந்த 16ஐயும் மாற்றுவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அது உடனே வந்துடுமா? அது 7 தலைமுறைகளாகும். மாறி கடைசியில ஒரு நிறைவு பெறுவதற்கு 7 தலைமுறைகள் ஆகும். அதுவரைக்கும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். அறத்தை நோக்கிய, ஒழுக்கத்தை நோக்கிய வாழ்க்கையில்தான் படிப்படியாக துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் சூழும். ஏன்னா விதைக்கு தகுந்த செடிதானே. விதை ஒன்று போட்ட செடி வேற முளைக்கும். அப்ப எதை விதைக்கிறோம் அதுதான் அறுவடையாகும். நாம எதையோ விதைத்து விட்டு போய் எனக்கு பிறந்தைய சனியனேன்னா, குருவுக்கு குரு பிறக்கும், சனிக்கு சனி பிறக்கும். அப்போ பிறந்தது குட்டி சனியான, பெற்றது பெரிய சனியன் தானே. அதான கணக்கு. எனவே முயற்சியை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். சோம்பேறித்தனம் கூடாது. நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சொல்லி சோம்பேறியா உட்காந்துடக்கூடாதுங்க. ஏன்னா சோம்பேறித்தனத்துக்கும் ஏற்புத்தனத்துக்கும் ஒரு மெல்லிய கோடு தான். நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன் சொல்லி பேசாம உட்காந்து வச்சுங்களேன், அது சிறப்பாகுமா? இல்ல நான் கவலை இல்லாத மனிதன் சொல்றாங்களே, இந்த கீழ்த்தட்டெல்லாம் பொறுப்பு இல்லாத புருஷன் இருப்பான், அவனையெல்லாம் கவலை இல்லாத மனிதன் சொல்ல முடியுமா? அது பொறுப்பின்மை. அப்ப பொறுப்பின்மைக்கும் கவலையின்மைக்கும் எப்படி ஒரு மயிரிழை கோடு பேதமோ, அதே போல சோம்பேறித்தனத்துக்கும் ஏற்பத்தனத்திற்கும் ஒரு மெல்லிய கோடு இருக்கு. கொஞ்சம் ஏமாந்தா இது அதுக்கு இதுக்கும் கன்ஃபியூஷன் ஆயிரும். சரி, இது எப்படி ஏற்றுக்கொள்வது என்றால், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். முயற்சி, உழைப்பு, அதற்கான உத்வேகம்.
இருக்கின்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்தி நாம் அறத்தின்படி எப்படி மேன்மை பெற முடியும்னு பார்க்கணும். குறுக்கோழி யோசிக்க கூடாது. தர்மத்தின்படி எப்படி வாழ்க்கை உயர்த்தி கொள்ளலாம், மேன்மைப்படுத்திக் கொள்ளலாம் என்ற உணர்வோடு செயல்படுகிறோம். நாம் போட்ட உழைப்புக்கு முதலுக்கு மேல் ஒரு நன்மை விளைகிறது என்றால் இதுக்கு நான் மட்டுமே காரணம் அல்ல, எனது முன்னோர்களின் புண்ணிய பதிவுகளும் காரணம் என்பதை புரிந்து அடக்கம் காக்கணும். எல்லாம் சரியாக துல்லியமாக செய்தும் அது தீமையில் முடிந்தது, நட்டத்தில் முடிந்தது என்றால் இதுக்கு நான் மட்டுமே காரணம் இல்லை, வினை பதிவில் காரணம் என்பதை நினைவு கூர்ந்து அந்த தோல்வியை சகித்துக் கொள்ள வேண்டும். எப்படி? எல்லாம் துல்லியமா செஞ்சோம், ஆனா விளைவு நேர்மாறா போச்சு. உதவி செய்யணும் தான் முனைந்தோம், அது ஆபத்தில் முடிஞ்சு போச்சு. எப்படி? ராமனுக்கு பட்டம் சூட்டணும் தான் தசரன் நினைச்சான். நல்ல காரியம் சுப காரியம் என்று எல்லோரும், நாட்டு மக்கள் எல்லோருமே விழாவுக்கு ஏற்பாடு செய்தார்கள். நடந்தது என்ன? சும்மா இருந்திருந்தா கூட ராமன் அரண்மனையில் இருந்திருப்பான் இல்லையா? சும்மா இந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டின்ற மாதிரி தசரதன் பேசாம இருந்திருந்த சாகர வரைக்கும் ராமன் அரண்மனையில் இருந்திருப்பான். நல்லது செய்யலாமே என்று முனைந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று அறிவிக்க நடந்தது என்னோ, ராமன் காட்டுக்கு போக வேண்டியிருந்தது, தசரதன் சாக வேண்டியிருந்தது. இது மாதிரி வந்ததுன்னு வச்சுக்கோங்க. காரணம் என்ன? விதியின் விளைவு. நான் மட்டுமே காரணம் இல்லை. அதனாலதான் வள்ளுவப்பெருந்தகை 2 குறட்பா, மிக அற்புதமான நுட்பமான குறட்பாக்கள். ஒன்று, ஒரு குழந்தையை வளர்ப்பதிலே எப்படி வளர்க்கணும், வளர்ந்த குழந்தை எப்படி நடந்துக்கணும். 2 குறட்பா. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்திருப்ப செயல். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள் எனும் சொல். இப்படியே ஒப்பிச்சிட்டோம், அப்படியே எழுதி 2 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ ஒரு தாய் தந்தை குழந்தையை வளர்ப்பது பொறுப்பா, கடமையா, நிர்பந்தமா, உதவியா? என்ன சொல்லலாம்? எது வேணா போட்டுக்கலாம். ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு பாருங்க, தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். தந்தை மகற்காற்றும் நன்றியா? சரி, மகன் தந்தை காற்றும் உதவி, பேத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கினா இவன் நன்றி பாராட்டு இல்லையா, உதவி செய்யற நமக்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஏன் இப்படி வள்ளுவர் போட்டிருக்காரு? தந்தை மகற்காற்றும் உதவின்னு போட்டிருந்தா கூட பொறுத்துக்கலாம், மகன் தந்தை காற்று நன்றி போட்டிருந்தா ரொம்ப பொருத்தம் ஏத்துக்கலாம். இடமாத்தி போட்டிருக்கிறாரு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? இதற்குள் இயற்கை விதி அடங்கியிருக்கிறது. எப்படின்னா 7 சம்பத்துக்கள், இதுல புகழ், அடுத்தது செல்வம், நல்லது செய்கின்ற போது உயர்ந்த புகழ்,
அதோடு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் வருகின்ற போது செலவுக்கு போக மிச்சமாவது செல்வம். பதினாறு காரணங்களை ஒட்டி இந்த 7 சம்பத்துக்கள் அமையுதுன்னு பார்த்துட்டோம். இதுல கருவமைப்பு முக்கியமான காரணம் என்பதை முதலாவதாக சிந்தித்தோம். இந்த கருவமைப்பிலே உள்ள அத்தனை புண்ணிய பதிவும் ஒரே நாள் வந்துடுமா? பேங்க்ல டெபாசிட் போடுறோம், ப்ரீமெச்சூர் பண்ணிக்கலாம். இல்ல வாங்காம விட்டுட்டா அப்படியே அன்கிளைம் டெபாசிட்டா கிடக்கும். ஆனா இறைவனின் கணக்கில, புண்ணிய கணக்கில அப்படி ப்ரீமெச்சூர் பண்ண முடியாது, அன்கிளைம்ட விட முடியாது. அவன் எப்ப கொடுக்கணுமோ அந்த மெச்சூரிட்டி டைம் தான் கொடுப்பான். அந்த மெச்சூரிட்டி டைம் எப்போ வரும் தெரியாது. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். ஒரு சமூகத்தில் உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவது. அப்படி உயர்ந்து அவன் புகழும் செல்வமும் சேர்கின்ற போது இது அங்க மெச்சூரிட்டி ஆயிருக்கு, புண்ணிய பலம் மெச்சூரிட்டி ஆயிருக்கு. அப்போ என் உழைப்பு ஒரு பங்கு, மகன் உழைப்பு ஒரு பங்கு, கிடைத்தது 7 பங்கு மேன்மைகள், நன்மைகள். இப்ப மிச்சம் 5 பங்கு யாருக்கு சொந்தம்? பூர்வீகம். என்னுடைய தாய் தந்தை, தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா பாட்டி, அவங்க அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, இப்படி 5 தலைமுறைகள். இப்போ என் பங்கு எவ்வளவுங்க? 1/7. 1/7. ஆனா மகன் பெற்ற செல்வத்திலே புகழிலே எனக்கு ஒரு பெருமை. என் பையன் பாத்தீங்களா, என் பொண்ணு பாத்தீங்களா, எவ்வளவு சம்பாதிச்சிருக்கான் தெரியுங்களா, அங்க ஒரு வீடு, இங்க ஒரு வீடு, அவ்வளவு நகை, இவ்வளவு நகை, பெருமை பித்திக்கிறோம்ல. அப்போ என்னுடைய பங்கு 1/7, கிடைச்சது 7/7, உரிமை பாராட்டுறேன். எப்படி நியாயமாகும்? அப்போ எக்ஸ்ட்ரா பெற்றேனே 6/7, அதுக்கு நன்றி பாராட்டுன்றார் வள்ளுவர். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். சரி, இப்ப அந்த உயர்ந்த இடத்துக்கு வந்த மகன் தந்தை காற்றும் உதவி உச்சத்துல இருக்கிறான். மக்கள் எல்லாம் இப்படி ஒரு மகனை பெறதுக்கு என்ன புண்ணியம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு அதிசயிக்கிறாங்க. அப்ப அந்த மெச்சூரிட்டி டைம் 7 பங்கு வெற்றி, அவன் பங்கு 1 போச்சு, மிச்சம் 6 பங்கு. இந்த 6 பங்குல இருக்கிறது அம்மா அப்பா தாத்தா பாட்டி, அவங்கள சேர்த்துக்கலாம் வச்சுங்களேன். என்ன செய்யறான்? நான் பெற்ற இந்த இடத்துல இதுல உங்களுக்கும் கொடுக்குறேன். அப்போ மகன் தந்தை காற்றும் உதவி. செயல் விளைவு தத்துவம் துல்லியமா சொல்றார் வள்ளுவ பெருந்தகை. அதனால எந்த உச்சத்தை தொட வேண்டும், தொட முடியும் என்பது வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. ஏன்னா மற்ற 16 குணங்களுக்கும் ஒரு வகையில் காரணி கருமையம் தான். கருமையத்துல கொஞ்சமா இருந்தா தான் அடுத்த ஸ்டெப் வைக்கலாம். அது இல்லைன்னு வச்சுங்களேன், கால் வைக்க முடியாது. இப்போ நல்ல கருத்துக்கள், நல்ல ஒரு வாழ்க்கை முறை வேணும்னு நினைக்கிறோம். நாம மகர்ஷிகிட்ட வந்தோம். சில பேரு நித்யானந்த கிட்ட போயிட்டாங்க, சில பேர் இன்னொரு இடத்துல போனாங்க.
இப்ப நாம் மட்டும் எங்க வந்தோம்? கருமையும் ஒரு காரணம். அதனால் இந்த 15 காரணங்களும் தனித்துவம் பெற்றது என்றாலும் கூட அதனுடைய அடிப்படை ஆணி வேர் எங்கேன்னு சொன்னா கருமையத்தில். அந்த கருமையத்தை நிச்சயிப்பது ஒழுக்கம். அதனால் முதல் காரணம் கருவமைப்பு, முடிந்த காரணம் ஒழுக்கம் என்ற 7 சம்பத்துக்களின் பேதங்கள் என்று மகர்ஷி அவர்கள் மிக அற்புதமான ஒரு தலைப்பை தந்திருக்கின்றார்கள். இதில் நிறைவு பெற்று விட்டால் ஆத்மா நிறைவு பெறும், வாழ்க்கை முழுமை பெறும். இதை விடுத்து விட்டு இறைவன் தருவான் என்று வெற்றி நம்பிக்கை மட்டுமே நமக்கு நிறைவு தந்ததாக சரித்திரமே கிடையாது, சாட்சிகளும் கிடையாது. அதனால் முயற்சி திருவனையாக்கும் என்பதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வதை தவிர விதியை நம்பியோ கடவுளை நம்பியோ உட்கார்ந்து இருந்தா வேலை நடக்காது. வேலை செய்தால் உயர்வோம் என்ற விபரம் மண்டையில் ஏறணும். உழைத்து பெறுவதுதான், உழைப்பதுதான் பொருளாதாரம். அப்படி வேறுபாடுகள் என்பது இயற்கை விதி, ஏற்றுக்கொள்வதை மனிதனின் மதி என்று சொல்லி இந்த தலைப்பை நிறைவு செய்கின்றோம். அடுத்து நாம் சிந்தனைக்கு இருக்கின்ற தலைப்பு வானியல் சோதிடம். அடுத்த அமர்விலே தொடங்குவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிகச் சிறப்பான சிந்தனை உரை, நல்ல தெளிவான விளக்கங்களை தந்திருக்கிறீங்க. சிறப்பு, மிக்க நன்றிகள் ஐயா. இப்பொழுது நண்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் அல்லது உங்கள் கருத்துக்களை ஐயாவுடன் பரிமாறிக்கொள்ள விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா, நான் ஐயா நான் கேட்க ஒழிக்கிட்டேன். அதுக்குள்ள கவிதா அம்மா கையெழுத்திக்கிறாங்க. அப்ப அவங்கள்ட்ட கொடுப்போம். கவிதா அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்களம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கள். உண்மையா இருந்ததுங்க ஐயா. ஒழுக்கம், ஆராய்ச்சி, அப்புறம் ஒழுக்கம், வழக்கம், ஆராய்ச்சி, அதானங்க ஐயா தூய்மை. ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம். வழக்கம், ஒழுக்கம். ஐயா, நீங்க கடைசியில சொன்னதுதான் எனக்கு புரியல. அந்த 7 பாட்டா சொன்னீங்கல்ல, அந்த நம்ம உழைச்சா 7 பேருக்கு போய் சேருங்களா, அந்த மாதிரி? 7 பேர் போய் சேருவோம். அதாவது நம்முடைய முன்னாடி, ஏன்னா கர்ம வினையினுடைய மெச்சூரிட்டி டைம் வரும்போது தான் ஒரு நல்லது நடக்கும். அந்த மெச்சூரிட்டி டைம் வந்து நம்ம காலத்துல இல்ல, குழந்தை காலத்துல வருது. அப்போ நமக்கு வசதியும் பெருமையும் புகழெல்லாம் கிடைக்குது. அப்ப அந்த மெச்சூரிட்டி டயத்துல குழந்தை தானே நமக்கு அதுக்கு இருந்து அதெல்லாம் செயல்படுத்தி கொடுக்குறான். அப்ப அவனுடைய உழைப்பு 1/7, அவனை வளர்த்து நல்ல முறையில உதவி செய்து ஆளாக்கினது என்னுடைய கடன் ஒரு 1/7. ஆனா கிடைச்சது 7/7 இல்லையா? அப்ப மிச்சம் 5 பங்கு யார் சொந்தம்? என்னுடைய வாழ்க்கை துணையினுடைய தாய், தந்தை, தாத்தா, பாட்டி, கொள்ளு தாத்தா, பாட்டி, இப்படி வரும். அதனால் அவன் மூலமாக எனக்கு இந்த நன்மைகள் வந்து சேர்ந்ததுனால அதுக்கு நான் நன்றி பாராட்ட வேண்டும்.
ம், 6/7க்கு நன்றி பாராட்டணும். ம். சரிங்களா? ஆ, சரிங்கய்யா. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் நம்ம பண்றதுதான் கருமையத்துல வந்து உருவாகுது. அதேதான் அடுத்த ஜென்மத்துக்கும் நம்ம எடுத்துட்டு போறோம். ஆமா, அப்படிதானங்கய்யா? ஆமா, ஆ, இப்ப நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அதே கருமையத்துல போய் உருவாகுது. ஆமா, ஆமா. ஆ, அதனால ம், நல்லது மட்டுமே செய்யணும். ஒழுக்கம்தான் நமக்கு ம், எல்லா வகையிலும் மேன்மை தரக்கூடியது. ம். அதே மாதிரி சொன்னீங்க ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த மிருகங்களுக்கு கூட தெரியுது. அந்த பூனைக்கு ஒரு ஆமா. பால் காய்ச்சி வச்சா அது சூடு கூட அதுக்கு தெரியுது. அதே மாதிரி ம். அதுவும் ஆராய்ச்சி பண்ணுது. ஆஹ் அது நான் அப்படின்னு சொன்னீங்க. கருணை, அன்பு, உள்ளம்னா மனுஷனுக்கு தானே பொருந்தும். மனுஷனுக்கு இல்ல, மட்டும் இப்போ தானே. நீங்க ம். இதுல டிஸ்கவரி சேனல்ல பாத்தீங்கன்னா, ஆஹ் ஒரு ஜீவன் தவிக்கிற போது இன்னொரு ஜீவன் உதவி செய்யுது. ஆஹ் அப்போ கருணை நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கா? இல்ல, இறைவனின் கருணை மிருகத்துக்கிட்ட எல்லா இருக்கு. இடத்திலும் இருக்கும். ம், பஞ்சபூதங்களிலே இயக்கத்திற்கான சக்தியை கொடுத்தது கருணை. ம், ம், ஜீவன்களிலே இன்னொரு ஜீவனுக்கு உதவி செய்வது கருணை. தாவரங்களுடைய கருணை ம், தானே நமக்கு உணவு. ம், சூரியனின் கருணை தானே வெப்பம். ம். கடலின் கருணை ஆ, தானே மழை. ம். மழையின் கருணை தானே பயிர்கள். ஓ. பயிர்களின் கருணை தானே உணவு. ம். அப்ப எல்லாமே ஐயா, என்னுடைய கருணையில் தான் நடக்கும். அதே மாதிரி தெய்வ குத்தம் ஆயிடும்ன்றீங்கல்ல, அது அது நம்ம மனுஷங்களோட இயல்பு தானே. அது மாதிரிலாம் ஆகாது தானே மனுஷன். அது மனுஷனுடைய நம்ம இயல்பு அல்ல, மனுஷனுடைய குறுக்கு புத்தி. ஆஹா குறுக்கு. அதாவது ஒரு சடங்கு செய்யலன்னா தெய்வ குத்தம் சொன்னவன் ம். பாவம் செஞ்சா தெய்வ குத்தம் சொன்னானா? இல்ல. ஏன் சொல்லல? இவன் பாவம் செஞ்சு கஷ்டம் வந்தா தான் நம்ம கிட்ட வருவான். ம். கஷ்டம் வரலன்னு எதுக்கு வர போறான்? ஆ, அதனால பாவத்தை செய்ய வைக்கணும். ம். அதுக்குத்தான் எல்லாம். அதான். அதே மாதிரி உழைப்பாளி தான் கொடுப்பான், தொழிலாளி யாருக்கும் கொடுக்க மாட்டான். தொழிலாளி வந்து அப்படித்தானே. தொழிலாளி கிடையாது, தொழிலாளி வந்து உழைப்பாளி தொழிலாளி ஒண்ணுதான். வியாபாரி. வியாபாரியா? ஓகே. வியாபாரி தான் கீழே கொட்டுவான் நீங்கல்ல ஆமா, ஆமா, எல்லாத்துக்கும். உழைப்பாளியும் தொழிலாளியும் ஒண்ணுங்க. ஆமா, அப்படிதானுங்கய்யா? ஆமா. சரி. உழைப்பு உடம்புக்கு பேரு, தொழில் ஒரு பொருளை உருவாக்குவதற்கு பேரு. ரெண்டு ஒண்ணு தானே. சரி, சரி. நான் ஒவ்வொன்றையும் எழுதி வச்சுட்டேங்க, ஒரு ஒரு பாயிண்ட்டும். அதே மாதிரி எல்லாமே எழுதி வச்சிருக்கேன். சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க்கை நன்றிமா, வளமுடன். வாழ்க்கமுடன். காலையில வாழ்க. எழுந்தது இதெல்லாம் கேட்டது ரொம்ப அருமையா இருக்கு. இன்னைக்கு நாள் எங்களுக்கு நல்லா போகும். ஆமா, ஆமா, ஆமா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் நன்றி, ஐயா. நன்றிமா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, நான் சொல்லுங்க ஐயா. இந்த 16 காரணங்கள்ல முதலாவது கருமையம். கருமையத்தின் பங்கு எவ்வளவு ஐயா? கிட்டத்தட்ட அப்படி பிரிக்க முடியாதுங்க, எல்லாமே கருமையத்தை சார்ந்ததுதான். எல்லாமே கருமையத்தை சார்ந்ததுதான். ஆமா, மொத்தத்துல கருமையம் தான். ஆமா. அது ஆணிவேர் மாதிரி, மத்தெல்லாம் சல்லி வேறு மாதிரி. என்ன கேள்வி ஐயா, இந்த 16 காரணிகள்ல பழக்கம் இருக்கு, ஆனா விளக்கம் இல்லை அதுல உண்டாக. ஆமா, பழக்கத்திற்கு விளக்கம் தரணும். அது ஆராய்ச்சி இருக்கிறபடியார அதை கவர்ந்ததா ஐயா, அல்லது? இல்ல, விளக்கம் என்பது இதெல்லாம் தெரிந்து தெளிவு பெற்ற மகர்ஷி நம்ம கொடுக்கறது விளக்கம். இப்ப நாம செய்யறது பயிற்சி. இந்த 16 காரணங்களை புரிந்து கொண்டு 7 சம்பத்துக்கான
மேன்மைப்படுவதற்கான வாழ்க்கை வாழ்றமே இது பயிற்சி. ஸோ விளக்கம் வந்து ஞானிகள் தான் தர முடியும். இப்ப ஐயா சில காரியங்களை நாங்கள் செய்கிறோம், அதுல எங்களோட அனுபவத்தின் மூலம் அறிஞ்சு கொள்றோம். சிலதுகள் நாங்கள் செய்வது தவறு, அதாவது விலகுகள் ஆமா, அது ஒரு வகையில வந்து விளக்கம் தான் ஐயா, விளக்கம்தான். விளக்கம். அப்ப அந்த மாதிரி பார்த்தா ஐயா, இப்ப ஆராய்ச்சியில போகின்ற போது ம், அவர்கள் ஆராய்ச்சி மூடாக அந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ம். அப்ப அந்த விளக்கம் ஒன்று தனியாக ஆராய்ச்சி இருக்குமா இருந்தால் விளக்கம் தேவையில்லைன்னு நான் யோசிச்சேன். அதாவது விளக்குதல் விளக்குதல் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி ஒரு தெளிவு பெற்று இது அடுத்தவங்களுக்கும் பயன்படட்டும் நினைக்கிற போது அது அதை விளக்கம். ஓகே. பேசுகின்ற தகுதி தரம் வந்து விளக்குதல். ம்ஹும். ம்ஹும். பேசுறோம், ஓகே. ஆனா விளக்கம் என்பது என்ன? தெளிவா பேசினா விளக்கம் ம்ஹும். இல்லைங்களா? ஆமா ஆமா. ஒரு பொதுவான கேள்வின்னு சொல்லலாம், கருத்தன்னு சொல்லலாம் ஐயா. ம், ஆம், இப்ப இருக்கிற மனிதருக்கு எங்களுக்கு இருக்கிற சிக்கல் என்னென்றால் ஐயா, அதுவும் ம், குறிப்பாக இந்த காலத்துல ம், ஆம், இப்ப நாங்கள் தெரியும் சில உணவுகள் நாங்கள் உணவு அளவு முறை இல்லாமல் இருந்தால் பின்னுக்கு அது நோயாக வந்து சேருமண்டு. ம். ஆனால் பலர் ஆஹ், இன்றைக்கு என்ன கிடைக்குதுன்றதுல தான் தீர்மானம் மனம் இருக்கே தவிர, முடிவெடுப்பது இருக்கே தவிர, நாளைக்கு ம். என்ன வருமென்றதே அவர்களுடைய கணக்கில் இல்லை பெரும்பாலானவர்கள்ல. ஆமா, அப்படி இருக்கும்போது 7 தலைமுறைகளுக்குள்ள இந்த பிரச்சனை வரலாம் என்பதை உணர்ந்து தங்களை மாற்றிக்கொள்றது ஒரு குறைந்த பேர் தான் இருப்பாங்க. நம்மை போல சில பேர் தான் இருப்பாங்க. ம், அது பகீரத பிரியத்தனம். அப்படி ஒரு விளக்கம் பெற்றவர்கள் இருப்பது. ஆமா, ம். அப்போ தொடர்ந்து தொடர்ந்து இதுக்குள்ளே மூழ்கி கொண்டேதான் ஏன்னா போகலாம். சமுதாயத்துல வந்து சொல்லப்படாதது ஒரு காரணம், ம், அதை மதிக்கணுன்ற ஒரு பக்குவமே இல்லாதது மிகப்பெரிய குறைபாடு. ம், நல்லா மதிக்கணுன்ற ஒரு பண்பை இல்லையே. yeah. ம், பணம் பண்ணணும்னா அதுக்கு பல வழிகளில் மணிக்கணக்காக நிக்கிறது ரெடியா இருக்கிறான். 4 கருத்துக்கள் நல்ல கருத்துக்கள் கேளுன்னு சொன்ன நேரமே இல்லைன்றான். இல்லைங்களா? ஆமா. ம், ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஒரு நாள் முழுக்க உட்காடுறோம், போயிட்டு 2 நாள் கழிச்சு போனா மறுபடியும் வர்றோம். 1/2 மணி நேரம் தவம் பண்ண சொன்ன நேரமே இல்லைன்றான். இல்லைங்களா? yeah. அதுதான் இயல்பு அப்ப ஐயா. இவங்களை பத்தியெல்லாம் நம்ம வந்து வருத்தப்பட்டு பொறுப்பேற்று என்ன பண்றதுங்க? இருக்கு, உனக்கு வேணும்னா வா. அவ்வளவு சொல்வது சொல்லிட்டோம். ம், ம். இதுல இருக்கு, நன்மை இருக்கு. நம்பி வர்றது வா, இல்லையா உன் விதி என்னவோ போ. ஒரு கேள்வி ஐயா, இந்த பழக்கம் ம். விளக்கத்தை பழக்கமாக்கு என்று சொல்லி சொல்றார்கள் தானே ஐயா? ஏன்னா ம், பழக்கம் தான் செயலுக்கு வரும். ம், அதனால் விளக்கத்தை பழக்கமாக்கினால்தான் தடுமாற்றம் இருக்காது. இருக்காது. ம், நம்ம விளக்கத்தை விளக்கமா வச்சுட்டு பழக்கத்தை பழக்கமா வச்சுக்கிட்டு இருந்தாக்கா மாறாது. மாற்றம் நடக்குமா? நடக்காது. வராது. இப்ப அந்த பழக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஐயா சிலர் சொல்றார்கள், இப்ப சில பயிற்சிகளை ஒரு மண்டலம் செய்தால் 48 நாட்கள் தொடர்ந்து ஆமா, செய்தால் அது ஆமா, பழக்கமாக வரும் என்று ஒரு கருத்து சொல்றார்கள். அதை பற்றி என்ன ஆமா, நினைக்கிறீங்க? ஆமா, உண்மைதான். இப்போ மார்கழி மாசம் 1 மாசத்துக்கு கோயிலுக்கு போகணும் ஏன் வச்சாங்க? ம், 1 மாசம் காலை நேரத்துல இருந்து பழகிட்டா அதுவே பழக்கமாயிட்டு இருந்தா வச்சாங்க. ம். ஆனா இவன் நாள் எண்ணிக்கிட்டே இருக்கிறான். முடிஞ்சு போச்சு மார்கழி, நாளையில இருந்து தூங்கலாம் தானே உட்காந்துட்டு இருக்கிறான். சபரிமலைக்கு 40 நாள் விரதம் பண்றாங்க. ம். முடிஞ்சு போச்சு, நாளைக்கு சாயந்தரம் கறி எடுத்து வைக்க வந்துடுறேன்றான்ல. அப்ப எங்க மாற்றம்?
அந்த 48 நாள்ன்றதுக்கு ஏதாவது தத்துவ விளக்கம் உண்டா ஐயா? மண்டல கணக்கு 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கோள்கள். அந்த 48 ஒவ்வொரு வைப்ரேஷன்லயும் அந்த பதிவு இடம்பெறும் என்ற இவ்வளவுதானே. உங்களுக்கு வந்து இந்த சன் ஃபேமிலி எடுத்து இந்த கேலக்சின்னு எடுத்தீங்கன்னா இவ்வளவுதான். ம்ஹும். ம். அதனால 48 வச்சுக்கிட்டாங்க. நன்றி ஐயா. 60 வருஷம் அதையும் சேர்த்தீங்கன்னா 108 ஆயிடும் அஷ்டோத்திரம். ஸ்தோத்திரம். அவ்வளவுதான், எல்லாம் கணக்கு தான். ஒரு இப்ப அந்த பூனை ஆராய்ச்சி செய்யறதுன்ற ஒரு உதாரணம் சொன்னீங்கள் தானே ஐயா? ம் எங்கட நாட்டுல ஒரு பழமொழி இருக்கு, ம் சூடு கண்ட பூனை அடுப்பங்கரை நாடாதுண்டு. அதேதான். பாத்தீங்களா, அதேதான் இது. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேறு கேள்விகளிலேயே உங்கள் இத்துடன் நிறைவு செய்வோம். நிறைவு செய்துக்கலாம். இதுவரை நேரமும் குருவின் குரல் வகுப்பு 111 இந்த வகுப்பை மிக திறம்பட நமக்கு வழங்கிய முதல்நிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். முதல்நிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு வாழ்க வளமுடன்.